Hi friends, welcome to CBC class 12th max exercise number 7.8 7th problem solution. நீங்க பாருங்க solution integration of tan x க்கு நமக்கு டைரக்ட்டா ஃபார்முலா இருக்குங்க recall. So integration of tan x dx is equal to minus log of cos x plus c. இதில் நம்ம secant x லையும் போடலாம். இதுக்கு பதிலா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. plus log of secant x plus c. சீக்கண்டில் போட்டால் நமக்கு வேல்யூஸ் தெரியாது, பை பை 4 வேல்யூஸ் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் காஸ்ட்லி எடுத்துக்கிறேன், இதே எடுத்துக்கிறேன். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் tan x என்னது மைனஸ் லாக், மைனஸ் வெளியே போட்டுடலாம், மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். லிமிட் என்னது 0 to பை பை 4. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 போடுங்க. ஸோ லாக் ஆஃப் காஸ் பை பை 4 மைனஸ் லோயர் லிமிட் லாக் ஆஃப் காஸ் 0. சரிங்களா? இப்போது இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ காஸ் 45 டிகிரியோட வேல்யூ என்னப்பா, காஸ் லாக் அப்படியே இருக்கும். காஸ் 45 டிகிரி வேல்யூ வந்து 1/√2 மைனஸ் லாக் ஆஃப் காஸ் 0 வேல்யூ 1. சரிங்களா? ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க, நல்லா பாருங்கள். லாக் 1க்கு என்ன தெரியுமா வேல்யூ, 0ன்னு அர்த்தம். லாக் 1ஓட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும், ஒரு லாக் இருக்கும். இந்த √2வை மேலே தள்ளி விட்டுடலாம், √2 பவர் -1 ஆகிடும். சரிங்களா? லாக் 1 தான் 0 ஆயிடுச்சு. இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தள்ளிக்கலாம் வாங்க. நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். மைனஸ் லாக் ஆஃப் 1/√2 இருக்கும், மைனஸ் லாக் 1 வந்து 0 ஆக்கிடலாமா, 0 ஆகிடுச்சு. லாக் 1 0. ஸோ 0 சப்ராக்ட் பண்ணால் அது ஒன்றுமே இல்லை, மைனஸ் லாக் ஆஃப் 1/√2. சரிங்களா? இப்போ ரூட்னா என்னப்பா அர்த்தம், லாக் ஆஃப் 1/2 பவர், ரூட்டுனா பவர் 1/2ன்னு அர்த்தம். இது அப்படியே மேலே தள்ள என்ன ஆகும்னா மைனஸ் லாக் 2 பவர் ப்ளஸ் 1/2 வந்து -1/2 மாறிடும். சரிங்களா? இப்போது லாகில் நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. லாக் ஆஃப் a பவர் m இப்படி இருந்துச்சுன்னா பவரில் இருக்கிறோன்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கலாம், m log a. இதுதான் லாகோட ரிசல்ட்டு. ஸோ அப்போ அந்த பவரில் இருக்கிற -1/2 ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு -1/2 ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இது log 2ன்னு மட்டும் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 log 2. அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிருச்சு. சி நீங்கள் கேட்கலாம், நான் இங்கேயே போட்டு log 1 0 இப்படியே முடிச்சிடக்கூடாது, இப்படியே முடிக்கலாம், பட் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணாமல் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க. ஸோ இந்த √2 கீழே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். √2 பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். √2னா பவர் 1/2, ரூட்னாலே அது மேலே தள்ளனா பவர் -1/2 மாறிடும். பவரில் லாகில் எது இருந்தாலும் பவரில் இருந்தால் ஃப்ரண்ட்டை தள்ளிடலாம், ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, -1/2 தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/2 ஆகும். log 2 முடிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் டாடா பாய்.